जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। श्री गौरंग महाप्रभु की जय, श्री चैतन्य चरितामृता की जय, श्री शास्त्रदास गोस्वामी की जय, श्रील प्रभुपाद की जय। श्री चैतन्य महाप्रभुடைய தென்னிந்தியா யாத்திரை. தென்னிந்தியா யாத்திரை முழுவதுமே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனம் பாடினார். कृष्ण 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 हे कृष्ण 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 हे कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि मां कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि मां राम राघव राम राघव राम राघव श्याम राम राघव राम राघव राम राघव श्याम। அப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் கீர்த்தனம் பாடி மகாபிரபு எங்கெல்லாம் போனாரோ யாரெல்லாம் சந்திச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் தூய கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தார். மகாபிரபு பார்க்குறவங்க கண்ணுலாம் கண்ணீர் வந்தது. அவங்களாம் தன்னை மறந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்தாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. மகாபிரபு அவருடைய சகோதரர் விஸ்வரூபா, சைத்தன்ய மகாபிரபுடைய சகோதரர் அண்ணா விஸ்வரூபா. விஸ்வரூபா சின்ன வயசுலேயே சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறாரு. ஆனால் மகாபிரபு விஸ்வரூபரை தேடுறதான்னு சொல்லிட்டு தென்னிந்தியா வந்தார். ஆனால் மகாபிரபு விஸ்வரூபரை தேடுறதுக்காக தென்னிந்தியா வரல, தென்னிந்தியாவில் மக்களை விடுவிக்கிறதுக்காக வந்தார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பயணத்தில் தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்காக வந்தார். அதில் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரையில் ரொம்ப முக்கியமான லீலைன்னு சொன்னால் கூர்ம க்ஷேத்திரத்தில் நடந்தது, ஸ்ரீரங்கத்தில் நடந்தது, அப்புறம் ராமேஸ்வரம் மதுரையில் நடந்தது, அப்புறம் திருவட்டாறு ஆதிகேஸ்வர பெருமாள் கஷேத்திரத்தில் நிகழ்ந்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லீலைகள். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மகாபிரபுடைய தென்னிந்தியா யாத்திரையை பற்றி சொல்லும்போது எல்லாமே என்னால் சொல்ல முடியாது. மகாபிரபுடைய லீலை எல்லையற்றது. அந்த எல்லையற்ற லீலைகளை முழுமையாக வர்ணிக்க முடியாது. அது ஆர்டர் வைஸாகவும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். மகாபிரபு எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அதை முழுமையாக சொல்லி முடிக்குமா முடியாது. ஏன்னா மகாபிரபு லீலை எல்லையற்றது. அந்த மகாபிரபுடைய எல்லையற்ற லீலைகளை யாராலும் முழுமையாக சொல்லி வர்ணிக்க முடியாது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கூர்ம க்ஷேத்திரம் இடத்துக்கு வந்தார். கூர்ம க்ஷேத்திரம், இந்த கூர்ம க்ஷேத்திரம் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 100-120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் கூர்ம க்ஷேத்திரம். அந்த கூர்ம க்ஷேத்திரத்துக்கு எல்லா ஆச்சாரியரும் வந்திருக்காங்க. ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர், மாதுவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அங்கே சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதத்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி இந்த கூர்ம க்ஷேத்திரம் சிவன் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த கூர்ம விக்கிரகத்தை பார்த்து எல்லாரும் சிவலிங்கம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ராமானுஜர் கூட அந்த சிவலிங்கம் நினைச்சு கடந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் ராமானுஜருக்கு பகவான் காமிச்சு கொடுத்தாரு சிவலிங்கல நான் கூர்ம அவதாரம். உலகத்திலே கூர்ம அவதாரத்துக்கு அங்கதான் கோயில் கூர்ம க்ஷேத்திரம். ரொம்ப அழகான ஒரு கோயில். அங்க சைத்தன்ய மகாபிரபு பகவானை தரிசனம் பண்ணிட்டு நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. அந்த கூர்ம பிராமணர் அங்க கூர்ம பிராமணர் இருக்கு.
கூர்மக்ஷேத்திரத்தில். அந்த கூர்ம பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ண வந்துட்டு அவருக்கு திரும்ப போக மனசு இல்லை. யாருக்கு வந்து மகாபிரபுடைய சங்கத்தை விட்டு போக மனசு வரும்? மகாபிரபு சாட்சாத் பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அவரை பிரியறதுக்கோ அவரை விட்டு போறதுக்கோ யாருக்குமே மனசு வராது. இந்த கூர்ம பிராமணர் சொல்றாரு, மகாபிரபு எனக்கு குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் திரும்ப போக மாட்டேன், என்னை உங்க கூட அழைச்சிட்டு போயிருக்கேன், நான் உங்க கூட வந்துடுறேன். கூர்ம பிராமணர் சொல்றாரு, நான் உங்க கூட வந்துடுறேன், உங்க கூட அழைச்சிட்டு போயிருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ மகாபிரபு சொல்றாரு, இல்லை இல்லை அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு குடும்பஸ்தன், உனக்கு குடும்பம் இருக்கு, மனைவி குழந்தைகளா இருக்காங்க, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உனக்கு பொறுப்பு இருக்கு, அதை விட்டுட்டு வர முடியாது. அப்படி நீ விட்டுட்டு வந்து என்னை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா என்னுடைய கட்டளை என்னன்னா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா நீ இருக்கிற இடத்துல இருந்து என்னை திருப்திப்படுத்தலன்னு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா குரும பிராமணனுக்கு, யாரே தேக்கோ தாரே காவோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். ஓ கூர்ம பிராமணரே, நீங்க எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, யாரே தேக்கோ தாரே காவோ கிருஷ்ண உபதேஷ். நீங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க, கிருஷ்ணநாமத்தை பத்தி சொல்லுங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. அமாராக்யா, இது என்னுடைய கட்டளை. அமாராக்யா குருவோய தாரே தேஷ். அந்த மாதிரி என்னுடைய கட்டளையான இதை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்க குருவா இருக்கலாம். இதுதான் நான் விரும்புறேன். நீங்க என் கூட வரணும்னு நினைக்கிறத விட என்னுடைய கட்டளை இதுதான். நீங்க இந்த கட்டளையை பின்பற்றினா, இதை நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாரே தேக்கோ தாரே கவோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். இது கூர்ம பிராமணருக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் பெரும்பாலான மக்கள்கிட்ட சொன்னது இதுதான். பெரும்பாலான பக்தர்கள் யாரெல்லாம் சந்திச்சாங்களோ, யாரெல்லாம் மகாபிரபு கூட வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, எல்லாருக்கும் மகாபிரபு கொடுத்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், பொதுவான உபதேசம் தான், நீங்க யாரை பார்த்தாலும் எங்க போனாலும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, இது என்னுடைய கட்டளை. அது மூலமா நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். அப்புறம் கூர்ம பிராமணருக்கு தரிசனம் கொடுத்துட்டு மகாபிரபு கிளம்பிட்டார். மாதிரி மகாபிரபு கூர்மக்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார் கேள்விப்பட்ட உடனே வாசுதேவ விப்ரான்னு ஒரு பிராமணர் ஓடி வர. மகாபிரபு தரிசனம் பண்ண உடனே வாசுதேவ விப்ரா. இந்த வாசுதேவ விப்ராக்கு என்ன, உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து, உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து, அதுல உடம்புல அந்த குஷ்டத்துல புண்ணு வந்து சீல் வடி, சீலோட சிலப்ப ரத்தம் வடி, அந்த புண்ணுலாம் புழுக்கள் நெளியும். வாசுதேவ விப்ராவோட உடம்பெல்லாம் புண்ணாகி குஷ்டம் வந்து புண்ணு வந்து அந்த சீல் வடிச்சு அதுல புழு நெளியுது. அந்த புண்ணு ஒரு ஒரு புண்ணு வந்துட்டாலே அந்த இடம் ரொம்ப வேதனையா இருக்கு, வலிக்கும். அதுல புழு எல்லாம் இருந்ததுன்னா அந்த புழுக்கள் கடிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு, நரக வேதனையா இருக்கு. ஒரு புண்ணு ஒரு இடத்துல புண்ணு வந்து புழு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வேதனை தாங்க முடியாது, நரக வேதனையா இருக்கு. வாசுதேவ விப்ராக்கு உடம்பெல்லாம் சீல் படிச்சு புண்ணு வடிஞ்சு ரத்தம் வடியுது, அதுல புழுக்கள் நெளிஞ்சிட்டு. அதுல ஏதாவது புழுக்கள் கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து திரும்பி தன் மேல போட்டுக்காரு. ஏதாவது புண்ணுல இருந்து புழு கீழே விழுந்துச்சுன்னா அந்த புழு எடுத்து திரும்பி தன் சரீரத்தில் வச்சுக்கிறாரு. ஏன்னு கேட்டா இது ரொம்ப அருவருப்பா இருக்கும் நமக்குள்ள. அந்த ஒரு உடம்புல புண்ணு சீலெல்லாம் வடினாலே ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதுல புழு வேற நெளியுது, அந்த புழு கீழே விழுந்தா அந்த கீழே விழுந்த புழு எடுத்து தன் மேல வச்சுக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, அவர் சொல்றாரு, இந்த சரீரத்துல என்னுடைய சரீரத்துல என்னுடைய ஆத்மாவுக்கு எப்படி இடம் இருக்கும், அதே மாதிரி அந்த புழுவுக்கு என்னோட உடம்புல இடம் இருக்கும். இந்த உடல் பௌதிகமானது, இந்த பௌதிக சக்தி கிருஷ்ணனுடைய சக்தி, இது எல்லாருக்கும் சொந்தம். அப்ப இந்த உடல் என்னது இல்லை. வாசுதேவ விப்ராவோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, வாசுதேவ விப்ராவுடைய புரிதல் என்னன்னா, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மா. அப்ப என்னுடைய ஆத்மா எப்படி இந்த ஜட சரீரத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம், அது மாதிரி அந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்துறது உரிமை இருக்கு. இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிராமணன். அது வந்து தண்ணி உணர்ந்த ஆத்மாக்களுக்கு தான் சாத்தியம். நமக்கு ஒரு சின்னதாக காயம் நடத்துக்கு வந்துட்டாலே நம்மளால பொறுத்துக்க முடியாது. அழுது புலம்பி படுக்கையில் படுத்து எந்த வேலையும் செய்யாம இப்படி போயிடும் நம்ம லைஃப். ஆனால் உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து சீல் வடியும். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வந்தாரு, அதுக்குள்ள மகாபிரபு கிளம்பிட்டார். மகாபிரபு வந்து இப்பதான் கிளம்பி போனார். அந்த வாசுதேவ விப்ரா வந்து கேட்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு எங்க? மகாபிரபு இப்பதான் போனாரு.
இதை கேட்ட உடனே அந்த கூர்ம பிராமணர் வந்து தலையில விழுந்து மயங்கி போனார். தலை சுற்றி போய் கீழே விழுந்து தலையில் விழுந்துட்டார். அப்புறம் அழறாரு. அவர் கேள்வி அழறாரு, நான் எவ்வளோ துப்பாக்கிசாலி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் வந்து தென்னிந்தியா யாத்திரை வந்து அவரை தரிசனம் பண்ண முடியாது, துப்பாக்கிசாலியா இருக்கு. என்னை விட துப்பாக்கிசாலி யார் இருக்க முடியும்? சைத்தன்ய மகாபிரபு என்னால் தரிசனம் பண்ண முடியல. நான் உயிர் வாழ்ந்து அர்த்தம் இல்லை, இந்த உடல்ல உயிர் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, அர்த்தமே இல்லாம போச்சு. எனக்கு வந்து மகாபிரபுடைய தரிசனம் கிடைக்கலையே, மகாபிரபு தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி அவரு கேள்வி அழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு, திரும்பி எந்திரிப்பாரு, மகாபிரபு நினைச்சு அழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு. ஸோ இந்த பக்தனுடைய சரணாகதி, இவருடைய பணிவு, அந்த வாசுதேவ விப்ரருடைய பணிவு, அவருடைய சரணாகதி, அவருடைய பக்தி வந்து அங்கிருந்து போன சைத்தன்ய மகாபிரபு திரும்ப வர வச்சு. அந்த இடத்த விட்டு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு திரும்பி வர, எக்ஸ்பெஷலி இந்த பிராமணருக்கு பிளஸிங் கொடுக்குறது, இந்த பிராமணனை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வந்து அந்த ஸ்தலத்தை அந்த திவ்ய தேசத்தை விட்டு போற பகவான் திரும்ப வர. அப்போ பக்தி ரசாமிரத சித்து புஸ்தகத்துல ரூபகோசாமி எழுதியிருக்கிறார், தூய பக்தி தொண்டு பகவானை வசீகரிக்கும். தூய பக்தி தொண்டு கிருஷ்ணாவை அட்ராக்ட் பண்ணும். கிருஷ்ணா எல்லாரையும் வசீகரிப்பவர். கிருஷ்ணா இஸ் ஆல் அட்ராக்டிவ். ஆக்கர்ஷிதி கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து எல்லாரையும் வசீகரிப்பவர். அந்த கிருஷ்ணரை எது வசீகரிச்சிடும்? தூய பக்தி தொண்டு, தூய பக்தர்கள். தூய பக்தர்களும் தூய பக்தி தொண்டும் கிருஷ்ணாவை வசீகரிச்சிடும், கிருஷ்ணாவை வசீகரிச்சு. ஸோ அங்கிருந்து திரும்ப போன சைத்தன்ய மகாபிரபு திரும்ப வர, குடும்ப பிராமணர் வந்து சரி இந்த வாசுதேவ விப்ரா தலையில விழுந்து அழுதுட்டு இருக்கு, எனக்கு வந்து மகாபிரபு தரிசனம் கிடைக்கல, நான் வாழ்றது அர்த்தம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை, நான் ரொம்ப நரகத்துலாம் போகணும், நான் ரொம்ப மோசமானவன், நான் கொடூரமான பாவி, நான் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறார், வாசுதேவ விப்ரா எழுந்துரு. வாசுதேவ விப்ரா எழுந்திருக்கிறார் மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே வாசுதேவ விப்ராவோட கண்கள் இருந்து அப்படி ஆனந்த கண்ணீர். முன்ன வந்து மகாபிரபு தரிசனம் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் அழுதாரு. சைதன்ய மகாபிரபுவை தரிசனம் பண்ண முடியும் வருத்தத்தில் அழுதாரு. இப்ப சந்தோஷத்துல அழுதாரு, ஆனந்த கண்ணீர். சைதன்ய மகாபிரபு பார்க்கிறார் குடும்ப பிராமணர் அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்துல இருக்காரு. அப்படி பறந்து விரிந்த தோள்கள், சைத்தன்யம் அப்படி தோள்கள் அப்படி பறந்து விரிந்திருக்கும், கைகள்லாம் முழங்கால் வரை இருக்கும். ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரம், கனகாவதாரம் உருக்கிய தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம். ஆஜானு லம்புத புஜோ, ஆஜானு லம்புத புஜோன்னா பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரைகளுடைய. ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரம் விஸ்வம்பரம். சைத்தன்ய மகாபிரபுவோட திருநாமம் வந்து விஸ்வம்பர், இந்த அகிலத்துடைய ஆதாரம். துஜவரோ, பிராமணிலே உயர்ந்த ஸ்ரேஷ்ட பிராமண சிரேஷ்டர் துஜவரா. விஷ்ணம்பரோ துஜவரோ யுக தர்ம பாலம். இந்த யுக தர்மம் கலியுகத்துடைய யுக தர்மமான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்துதான் வந்தவர். சங்கீர்த்தனத்தை தொடங்கி வச்சவர். கமலாய தாக்ஷோ, தாமரை போல இதழ் கண்கள், தாமரை போன்ற நீண்ட இதழ்கள் போல கண்களை உடையவர். கமலாய தாக்ஷோ விஸ்வம்பரோ திஜவரோ யுகதர்ம பாலோ சங்கீர்த்தனை கணிப்பனோ கமலாய தாக்ஷோ. சைத்தன்ய மகாபிரபு அப்படி பார்க்கிறார் வாசுதேவ விப்ரா. வாசுதேவ விப்ராவனால எழுந்திருக்க முடியல. அவர் வந்து உடம்பெல்லாம் ரோகம் வந்து வலியில வேதனையில துடிச்சுட்டு இருக்க. ஆனா அந்த வலியெல்லாம் பொருட்படுத்தாம அவர் மகாபிரபு பார்த்த சந்தோஷத்துல மீண்டும் மீண்டும் வீழ்ந்து நமஸ்காரம் பண்ற, ஒரு தண்டம் தாயில விழுற மாதிரி நமஸ்காரம் பண்ற. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த வாசுதேவ விப்ராவை தோளோட தூக்குறாரு. மகாபிரபு தூக்கும் போது இந்த வாசுதேவ விப்ரா விலைக்கு போறாரு. மகாபிரபு என்ன விட்டுருங்க, என்னை தொடாதீங்க, மகாபிரபு என்னை தொடாதீங்க, நீங்க என்னை தொடாதீங்க, நான் பாவி, நான் ரொம்ப கொடூரமானவன், நான் நீச்சல், நான் ஒரு அசுத்தமானவன், நான் ஒரு இழி பிறப்பு, என்னை தொடாதீங்க, என்னை தொடர்றதுக்கு அருகதே இல்லை, என்னை நான் ஒரு தீண்டத்தகாதவன். மகாபிரபு நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க பரிசுத்தமானவர், நான் அசுத்தமானவன், என்னை தொடாதீங்க அப்படின்னு விலகி போறார். அவர் விலகி போக போக சைத்தன்ய மகாபிரபு தோளோட பிடிச்சு இழுக்கிறார். அவர் பிடிச்சு இழுத்தது மட்டும் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி தழுவுறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது பிச்சைக்காரனை போய் கட்டி தழுவுமா? ஓ பிச்சைக்காரனே ரொம்ப அழகா இருக்க நீ, இல்லையா, அவன் குளிக்கல, ரொம்ப நாளா குளிக்கல, ரொம்ப அழுக்கா இருக்கான்,
உடம்புலாம் துர்நாற்ற வீசுது. பிச்சைக்காரன் கூட யாராவது ஃபோட்டோ எடுத்துக்கோமா, வாங்க பிச்சைக்காரன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்படியே ஒரு கட்டி பிடிச்சி தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்குமா, தள்ளி நிற்போம், பிச்சைக்காரன் கிட்டே போமா. ஏன்னா உடம்பெல்லாம் துர்நாற்ற வீசு, குளிக்கல, துணி துவைக்கல, அசுத்தமா இருக்கும். பாருங்க, நமக்கு சுத்தம் அசுத்தம்லாம் இருக்கு. இது சுத்தம் அசுத்தம், அசுத்தமான குளிக்கல, சுத்தம் இல்லை. சைதன்ய மகாபிரபு பார்க்கிறாரு, உடம்பெல்லாம் ஒரு குஷ்டம் சீல் வடி, உடம்பெல்லாம் குஷ்டம் சீல் வடிச்சா துர்நாற்ற வீசு, சீல் வடிச்சா துர்நாற்ற வீசு. உடம்பெல்லாம் குஷ்டம் சீல் வடிஞ்சு ரத்தம் கசியுது, அதுல புழு மேய்ஞ்சிட்டு இருக்கு. சைதன்ய மகாபிரபு அவரை பிடிச்சி கட்டி தழுவுறாரு. சைதன்ய மகாபிரபு கட்டி தழும்போது விலைக்கு விடுறாரு, மகாபிரபு என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. அவரை பணுக்காட்டமா பிடிச்சி மகாபிரபு கட்டி தழுவினாரு. அவர் உடம்புல இருந்த சீலெல்லாம் மகாபிரபுடைய மேனில படுது. இந்த பிராமணர் அப்படியே குறுகி போயிட்டாரு, வெக்கி குறுகி அவர் தன்னை அப்படியே சங்கோச்சத்து உடம்புல நடுங்குது. மகாபிரபு கட்டி தழுவின உடனே அவர் உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குஷ்டரோக அந்த பிராமணனுடைய சரீரம் அப்படியே இளமையான சரீரமா மாறிடுச்சு. அப்படி தங்க நேரத்தில் அவர் உடம்பு ஜொலிக்குது. மகாபிரபு கட்டி தழுவின உடனே அவர் உடம்பு இளம் இளம் வாலிபன் ஆயிடுச்சு, ஹேண்ட்ஸம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான சரீரம், ரொம்ப அழகான சரீரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே நிலைமை நமக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாசுதேவ விப்ராயத்தில் நாம் இருக்கோம். நமக்கு அந்த மாதிரி உடம்பெல்லாம் குஷ்டம் வந்தா முதல்ல நம்ம தற்கொலை பண்ணிக்கணும், வாழவே முடியாது. இந்த வேதனையை பொறுத்துக்க மாட்டாம நம்ம தற்கொலை எங்கேயோ ஓடி போயிடும். ஏன்னா எல்லாரும் நம்மளை வேதனை பண்ணுவாங்க, யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உடம்பெல்லாம் குஷ்டம் ரத்தம் சீலு வலியுது, அது துர்நாற்று வீசுதுன்னா யாரும் கிட்ட வருவாங்க? கட்டின மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ யாரும் கிட்ட வர மாட்டாங்க, எல்லாம் விலகி விடுவாங்க, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. கூட வீட்டுக்கு வந்துடாதீங்க, குழந்தைகளுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், என் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், தொற்று வியாதி வந்துடும், எனக்கு தொற்று வந்துடும், நீங்க வீட்டுக்கு வர எங்கேயோ கண்காண இடத்துக்கு போயிருங்க, நீங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க, ரைட்? சேர்த்துக்கு வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரோகத்தோட வாழ்றதோட தற்கொலை பண்ணிக்கிறதே பேருங்கிற மாதிரி. சரி, இப்போ நாம ஒரு வேலை அந்த ரோகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சைதன்ய மகாபிரபு நம்ம முன்னாடி தோன்றி நம்மளை கட்டி தழுவுறது எப்படி இருக்கு? நமக்கு இந்த உடம்பெல்லாம் குஷ்டம் வந்துருக்கிறப்போ சைதன்ய மகாபிரபு நம்மளை கட்டி தழுவுற அப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் நம்ம வியாதியை மகாபிரபு குணப்படுத்திட்டாரு. நம்ம வியாதியை மகாபிரபு குணப்படுத்தணுன்னே நான் ஊரெல்லாம் போய் சொல்லுவேன், பாருங்க சைதன்ய மகாபிரபு என்னை குணப்படுத்திட்டாரு, சைதன்ய மகாபிரபு என்னை குணப்படுத்திட்டாரு, நான் சுத்தமாயிட்டேன், இப்ப எனக்கு ரோகம்லாம் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கோ, சந்தோஷமாயிடும். ஆனா வாசுதேவ என்ன கேட்கிறார் மகாபிரபுட்ட, மகாபிரபு என்னை ஏன் குணப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். மகாபிரபு என்னை ஏன் குணப்படுத்துறீங்க? நான் பழைய அந்த சரீரத்தோட இருந்துக்கலாம், இப்ப என்ன ரொம்ப அழகான சரீரமா மாத்திட்டீங்க. எனக்கு அந்த ரோகமான உடல், அந்த உடம்பெல்லாம் சீல் வடிக்கூடிய அந்த அசுத்தமான உடலாவே இருந்துக்கலாம். இப்ப ஏன் நீங்க குணப்படுத்தினீங்க? என்னையே நீங்க என்னுடைய சரீரத்தை நல்லா அழகாக்கினீங்க. இப்ப எனக்கு கர்வம் வந்துடும், இப்ப எனக்கு கர்வம் வந்துடும், அகந்தம் வந்துடும். நான் சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னோட உடம்பு இப்ப அழகா இருக்கு, இந்த ஊர்ல என்னோட ஒரு அழகானவன் கிடையாது, என்னை காட்டிலும் மகாபிரபுக்கு நெருக்கமானவன் கிடையாது, என்ன மாதிரி மகாபிரபுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் கிடையாது அப்படிங்கிற வீண் கர்வமும் அகங்காரம் எனக்கு வந்துடும். எனக்கு இந்த வீண் கர்வம் அகங்காரம் ஆணவம்லாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எளிமையா பக்தி பண்ண மாட்டேன், நான் உங்க மேல பக்தி பண்ண மாட்டேன். என்னை படைப்படி ஆகிறீங்க, என்னை ஏன் குணப்படுத்தினீங்க? நம்ம கேட்போமா அப்படி? ஆனா பூர்வம் கேட்குது, மகாபிரபு என்னையே குணப்படுத்தினீங்க. அப்ப மகாபிரபு திரும்பி ஒரு கட்டி தள்ளிக்கிறார். திரும்பி கட்டி தள்ளிவிட்டு மகாபிரபு சொல்றாரு, கூர்ம பிராமணா, நீ எனக்கு பிரியமான பக்தன், நீ என்னுடைய பிரியமான பக்தன், எனக்கு நித்தியமான சேவகன். நான் எப்பெல்லாம் இந்த பூமியில வரணும் அப்போ நீ எனக்கு சேவை பண்ணுவேன். யூ ஆர் மை எட்டர்னல் அசோசியேட், நீ என்னுடைய நித்தியமான சேவகன். நீ ஒருபோதும் பௌதிகத்தினால் கலங்கமடைய மாட்டேன், இந்த பௌதிக குணத்தினாலோ பௌதிக செயலாலோ நீ கலங்கமடைய மாட்டேன், நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி மகாபிரபு திரும்பி ஒரு கேட்டு தெரிவிக்கிறேன். இப்ப அந்த பிராமணர் மேலும் அழுது மகாபிரபு நினைச்சிட்டு இருக்கும்போது மகாபிரபு மறைஞ்சது. சைதன்ய மகாபிரபு
அங்கிருந்து மறைஞ்சிடறாரு. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அப்புறம் மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையில இன்னும் 2-3 முக்கியமான லீலைகள் என்னன்னு சொன்னா, அவர் வந்து மதுரைக்கு வந்தார். மதுரையில வந்து மீனாட்சி டெம்பிள், மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டு அங்க ராமதாஸ் ஒரு பிராமணர் இருக்கு. அந்த ராமதாஸ் வந்து மகாபிரபு என்ன சொன்னாரு, நான் உங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுறேன். ராமதாஸ் கூப்பிட்டார், மகாபிரபு என்னோட வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுவாங்க, நீ ஒரு சன்னியாசி, நான் வந்து உங்களுக்காக பிரசாதம் தயார் பண்றேன். பிராமணா வீட்டில் ரொம்ப சுத்தபத்தமா பிரசாதம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. கதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கும், அதை வச்சு அப்புறம் ஓகே ரைட் குட். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல மதுரைங்கிற இடத்துக்கு வந்தார். மதுரையில் வந்து மீனாட்சி டெம்பிள், அங்கே ஒரு பிராமணர் இருந்தார். அவர் சொன்னார், மகாபிரபு எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுவாங்க. மகாபிரபு சொன்னார், சரி நான் வரேன். ஸோ மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு யார் தெரியுமா? யாரு? கிருஷ்ணன் தான். இங்க எங்க இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு? இந்த ஆழ்த்துல எங்க இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு? இந்த ஆழ்த்துல எங்க இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு? பஞ்ச தத்துவால நீங்க சொல்லுங்க. இந்த 2 பேர்ல யார் சைத்தன்ய மகாபிரபு? ரைட்ல இருக்கிறவங்களா லெஃப்ட்ல இருக்கிறவங்களா? ரைட் ஆர் லெஃப்ட்? இப்ப எனக்கு லெஃப்டா ரைட்டா? உனக்கு ரைட்டா லெஃப்டா? குட், எனக்கு லெஃப்ட். கரெக்டா? எஸ், வெரி குட். அந்த பக்கம் நித்யானந்த பிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் அழுதுட்டு இருக்காரு, சமைக்கவே இல்லை. மகாபிரபு பிரசாதம் சாப்பிட வந்திருக்காரு, பிரசாதம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு சமைக்காம அழுதுட்டு இருக்காரு. இப்ப நீ எங்க வீட்டுக்கு கூப்பிட்டவன, எங்க வீட்டுக்கு கூப்பிட்டவன் பேர் என்ன? தேவமஞ்சரி. சொன்னா, பிரபு நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டார். நான் பிரசாதம் சாப்பிட போனா அங்க தேவமஞ்சரி பிரசாதம் ரெடி பண்ணாம உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எனக்கு எப்படி இருக்கும், என்ன நீ பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டு அழுதுட்டு இருக்கேன்னு மகாபிரபு கேட்டார். என்ன பிராமணரே, என்ன பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டீங்க, அழுதுட்டு இருக்கீங்க? மகாபிரபு, எனக்கு உங்களுக்கு சமைக்கலான்னு ஆசை தான், நான் சமைக்கலான்னு போன எனக்கு அழுகழுகியா வருதுன்னு. ஏன் உனக்கு அழுகழுகியா வருது? இந்த ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போயிட்டானே. ராவணன் வந்து எவ்வளவு அயோக்கியன். என் அம்மா சீதையை தூக்கின்னு போயிட்டான். ராவனுடைய மனைவி சீதா தேவி இருக்காங்க இல்லையா, சீதையை அழுக கதற மாமன வானத்துல வந்து புஷ்ப மரத்தில் தூக்கின்னு போயிட்டான் ராவணன். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அழுகழுகா வருதுன்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, அதுவா, அது உண்மையான சீதையே இல்லை, அது போலி சீதா, மாயா சீதா. ராவணன் தூக்கின்னு போனது உண்மையான சீதை இல்லை, அது மாயா சீதான். அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். ராமாயணம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ராவன் வந்து சீதையை கடத்தின்னு போனான், ராமன் வந்து சீதையை கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு ராமாயணம் சொல்லியிருக்கு. அப்ப ராமர் போய் வானர சேனைகளோட போய் லங்கையில போய் சண்டை போட்டு சீதையை மீட்டு வந்தாரு. என்னவா இருந்தாலும் அவன் சீதையை கடத்தின்னு போன நினைப்பேன் அழுகழுகா வருது. திரும்பி மகாபிரபு சொல்றாரு, இல்ல பிராமணரே, அந்த ராவணை கடத்தின்னு போனது உண்மையான சீதை இல்ல, மாயா சீதா, போலி சீதா. அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சரி, சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, அவர் கேட்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டார். மகாபிரபு கிளம்பி அப்படியே மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போனார். ராமேஸ்வரத்துல போய் அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க பிராமணர் வந்து கூர்ம புராணம் வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் கூர்ம புராணம் வாசிக்கிறாங்க. அந்த கூர்ம புராணத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, அந்த பிராமணர் வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்னன்னா, ராவணன் வந்து உண்மையான சீதையை தூக்கி போல, ராவணன் தூக்கி போறது போலி சீதா, மாயா சீதா. உண்மையான சீதையை பிரபுவிலிருந்து பிரிக்க முடியாது. சீதா இஸ் ராமாஸ் எட்டர்னல் அசோசியேட், எட்டர்னல் கன்செப்ட். சீதா தேவி வந்து ராமனுடைய நித்தியமான மனைவி. ராமரையும் சீதையும் யாராலும் பிரிக்க முடியாது. ராமன் வந்து சீதையை தூக்கி போக முடியாது. அந்த முட்டாள் ராமனை தூக்கி போனது மாயா சீதா, போலி சீதா. உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அதை அப்படி குறிச்சுக்கிறாரு. ஒரு ஓலை எடுத்து அதை அப்படி எழுதிக்கிறார். அந்த கூர்ம புராணத்துல எத்தனாவது அத்தியாயத்துல எத்தனாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்குன்னு எழுதிக்கிறாரு. எழுதிட்டு வந்து திரும்பி சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணர் வீட்டுக்கு வர மதுரைக்கு வர ரிட்டர்ன் வரும்போது அந்த பிராமணன் இப்போ பார்த்தா அழுது இருக்கு. அவரும் சாப்பிடல, திரும்பி அழுது இருக்காரு. மகாபிரபு கேட்டாரு, என்ன பிராமணரே ராமதாஸ், ஏன் அழுது இருக்கேன்னு? மகாபிரபு சீதை ராவணன் தூக்கி போயிட்டான். ஆனா இங்க பாருங்க, நான் அப்பதான் சொன்னேனே அப்பவே, சீதையை ராவணன் தூக்கி போவே இல்லை, அவன் தூக்கி போனது மாயா சீதான்னு. இதற்கு பாருங்க, கூர்ம புராணத்துல எத்தனாவது ஸ்லோகத்துல எத்தனாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு மகாபிரபு படிச்சுட்டு வந்தாரு.
உடனே இந்த பிராமணன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து போய் பெரிய விருந்து பண்ணி மகாபிரபு கொடுத்துட்டு மகாபிரபு மன்னிப்பு கேட்கிறாரு. மகாபிரபு இப்ப புரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு. மகாபிரபு இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு நீங்க யாருன்னு. நீங்க ஒரு சாதாரண சன்னியாசி இல்ல, நீங்க முழுமுதற் கடவுள். இப்ப என்னுடைய குழப்பத்தை நீங்க போக்கிட்டீங்க. நான் இப்ப தெளிவா இருக்கேன். இப்போ ஒத்துக்கிறேன், ராமன் தூக்கி போடுறது மாயா சீதா தான், ஒரிஜினல் சீதா. ஹரே கிருஷ்ணா. சிகோரன் மகாபிரபுக்கு. அப்புறம் அந்த பிராமணர் மதுரையில ஒரு பிராமணர் வீட்டுக்கு போனாரு. அவர் ராமநாமம் சொல்லிட்டு இருக்கு. அவர் சைதன்ய மகாபிரபு பார்த்தோன்னே கிருஷ்ணநாமம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ராமான்னு சொல்லிட்டு இருந்தவர் கிருஷ்ணநாமம் சொல்றாரு. அப்போ மகாபிரபு கேட்கிறாரு, நீங்க ராம பக்தராச்சு, ராமநாமம் சொல்றீங்க, இப்ப ஏன் கிருஷ்ணநாமத்தை சொல்றீங்க? அப்போ அவருக்கு விளக்கம் கொடுக்கிறது. விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. அதுல ராமா என்ற நாமத்தை சொன்னா 1000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன். அதே மாதிரி யாராவது கிருஷ்ணான்னு நாமத்தை சொல்லிட்டா 3 ராமநாமம் சொன்ன பலன். அப்ப மகாபிரபு பார்த்தோடனே அவருக்கு கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு இயற்கையாக வந்துருக்கு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் ஸ்வயம் கிருஷ்ணா. அப்புறம் மகாபிரபுடைய கருணையால அவர் கிருஷ்ணநாமத்தை சொன்னார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல 4 கிருஷ்ணா இருக்கு, 4 ராம இருக்கு. அப்ப யாராவது ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா 16 விஷ்ணு சகசநாமம் சொன்ன பலன், 16000 விஷ்ணுவோடைய நாமம் சொன்ன பலன். 16000 விஷ்ணு நாமம், 16 தடவை விஷ்ணு சகசநாமம், ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா. அப்புறம் 108 16 மாலையில நீங்க கணக்கு போடுங்க. அப்போ பகவானுடைய திருநாமம் இந்த கலியுகத்துல மகாபிரபு நமக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கொடுத்துருக்கு. இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுனாலே ஒருத்தர் எல்லா விதமான பாவனையிலிருந்து விடுபடுவாங்க. அவங்க பகவான் மேல தூய பிரேமம், கிருஷ்ண பிரேம அடைவாங்க. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரவத்தை செய்யணும். சைத்தன்ய மாப்பு கிருஷ்ணர் தான், ஆனா ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாவதான்யம் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுல கிருஷ்ணரே சைத்தன்ய மாப்பு வந்திருக்காரு. கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யம் நாமினே கௌரவத்தை செய்யணும். அப்புறம் மகாபிரபு என்ன பண்ணாரு, தென்னிந்திய யாத்திரை இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவர் திருச்சியில ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரை பார்த்த உடனே ஆனந்தத்துல மகாபிரபு தலைகால் குத்திட்டு நடனமாரு. காவேரியில குளிச்சுட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணி மகாபிரபு ஆனந்தத்துல நடனமாரு. அப்ப அங்க ஒரு பிராமணர் வேங்கடப்பட்டா சைதன்ய மாவட்டம் வீட்டுக்கு கூப்பிடுற, நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க. வேங்கடப்பட்டா, திருமலைப்பட்டா, பிரபோதானந்த சரஸ்வதி 3 பேரும் சகோதரர்கள், பிரதர்ஸ். வேங்கடப்பட்டா, திருமலைப்பட்டா, பிரபோதானந்த சரஸ்வதி. பிரபோதானந்த சரஸ்வதி பெரிய ஸ்காலர், பண்டிதர், சன்னியாசிகள், வைஷ்ணவ சன்னியாசி. இந்த வேங்கடப்பட்டாவுடைய குழந்தை தான் கோபால், சின்ன குழந்தை, உன்னோட சின்ன குழந்தை தான் கோபால். உனக்கு எவ்வளவு வயசாச்சு? 10. கோபாலுக்கு 5 years old, 9. ஸோ கோபாலுக்கு அப்போ only 5 years old, 5 வயசு குழந்தை. கோபால் என்ன பண்ணாரு, சைதன்ய மகாபிரபு வீட்டுக்கு வந்தப்போ சர்வீஸ் பண்ணார். மகாபிரபு தண்ணி கொடுக்கறது, ஒரு பாதம் பிடிச்சு விடுறது. மகாபிரபு ஸ்ரீரங்கம் வந்தப்போ அப்போ மழைக்காலம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் மழை பெஞ்சா 4 மாசம் தொடர்ந்து மழை பெய்யும். சாது மாசம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் 4 மாசம் கடுமையா மழை பெய்யும். இந்த 4 மாசம் கடுமையா மழை பெய்யறதுனால 4 மாசம் கடுமையா மழை பெஞ்சா சாதுக்குள்ள வெளியே போக முடியாது. ஏன்னா அப்போ ஃப்ளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, நடந்துதான் போகணும். எல்லாம் ஃபாரஸ்டா இருக்கும். அப்போ சைத்தன்ய மாப்பிள்ள என்ன பண்ண, 4 மாசம் ஸ்ரீரங்கத்திலே தங்கியிருந்தார். ஸ்ரீரங்கத்துல 4 மாசம் தங்கியிருக்கார் கோபாலோட வீட்டுல, அதாவது திருமலைப்பட்டாவோட வீட்டுல. அங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்துல மகாபிரபு தங்கியிருந்த இடம் இருக்கு. அங்க மகாபிரபு என்ன பண்ணாரு, ஜெகநாதனுடைய நினைவுல அவர் கையிலே விக்கிரகம் பண்ணார். ஜெகநாத் விக்கிரகம் அங்க இருக்கு அந்த கோயில்ல. நீ வந்திருக்கியா? ஸ்ரீரங்கம் வந்திருக்கியா? யார் பார்த்துருக்காங்க? பிரபு வந்திருப்பாரு. நீங்க யாரா பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல மகாபிரபு 4 மாசம் தங்கியிருக்காரு. மகாபிரபு தங்கியிருந்த இடம், அவர் பண்ண விக்கிரகம் எல்லாம் எண்ணி இருக்கு. அப்படியே 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவரு சொந்த கைகளிலே ஜெகநாத் விக்கிரகம் பண்ணி மகாபிரபு வருஷம் பண்ணியிருக்காரு. ஜெகநாத் விக்கிரகத்தை பண்ணி மகாபிரபு வழிபாடு பண்ணியிருக்காரு. அப்புறம் 4 மாசம் அவங்க தங்கி இருந்தாங்க.
மகாபிரபு அங்கிருந்து கிளம்பும் போது கோபால் அழற, சின்ன குழந்தை, மகாபிரபு என்னை விட்டுட்டு போகாதீங்க, நானும் கூட வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு போவேன்னு அழற. அப்போ மகாபிரபு சொன்னாரு, கோபால் நீ வந்து அப்பா அம்மா கூடியது, அவங்க அப்பா வந்து வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவன், அவங்க அப்பா அம்மாவும், நீ வந்து அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு அவங்க வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நீ விருந்தாவனம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு கிளம்பிட்டு. மகாபிரபு கிளம்புனது கோபால் வந்து மயங்க விழுந்துட்டார். மகாபிரபுடைய நினைவுலேயே அழுது மயங்க விழுந்துட்டார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நினைச்சிட்டு இருந்தாரு, அவங்க அப்பா அம்மா வந்து வைகுண்டம் போகும்போது அவங்க பையனை கூப்பிட்டு, கோபால் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு மகாபிரபு வந்தப்ப என்ன சொன்னாரு, நாங்கள் வந்து வைகுண்டம் போகும்போது உடனே விருந்தாவனத்துக்கு போக சொன்னா இல்லையா, நீ விருந்தாவனத்துக்கு போய் மகாபிரபு சேவை பண்ணு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அப்போ வந்து கோபாலுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும், சின்ன பையன் தான். அப்புறம் தான் கோபால் பட்ட கோஸ்வாமி, இந்த 6 கோஸ்வாமி இருக்காங்க இல்லையா, 6 கோஸ்வாமி ஒருத்தர் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி, பெரிய பண்டிதர். அவங்க சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க சித்தப்பா பிரபோதானந்த சரஸ்வதி பெரிய ஸ்காலர். கோபாலுக்கு வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர், ஸ்லோகாலாம் சொல்லிக் கொடுத்து, சமஸ்கிருதம்லாம் சொல்லிக் கொடுத்து, வேதம்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு பெரிய பண்டிதராங்க. இன்னைக்கு நம்ம பண்ற பூஜா அபிஷேகம் அதெல்லாம் கோபால் பட்டா எழுதினாங்க. கோபால் பட்டா கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசம் புக் எழுதியிருக்காங்க. அதில் வந்து நம்ம பகவான் எப்படி ஆராதனை பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணும், திருவிழா எப்படி நடத்தணும், அபிஷேகம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து. ஆமா, அந்த கோபால் குழந்தை தான் கோபால் பட்ட கோஸ்வாமி. 6 கோஸ்வாமி ஒருத்தர் வந்து தென்னிந்தியாவில் வந்திருக்காரு, கோபால் பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்துல இருந்து. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அப்போ கோபால் சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் 16 வயசு ஆனப்போ கோபால் வந்து அவங்க அப்பா அம்மா வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டாங்க, பிருந்தாவனம் வந்துட்டாரு. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு பூரியில இருக்காரு. பூரியில உட்காந்து அவருடைய சகாக்கெல்லாம் நித்யானந்த பிரபு, அத்வைதர் எல்லாம், ஹரிதாஸ் சகோதரலாம் இருக்காங்க, அப்போ வைஷ்ணவர்லாம் இருக்காங்க. மகாபிரபு ஒரு கேள்வி கேட்டு இருக்காரு, இந்த மாதிரி பிருந்தாவனத்துல ரூப கோசாமி, சனாதன கோசாமி இருக்காங்க, அவங்கிட்ட ஒரு செய்தி வரலையே, ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது செய்தி அனுப்பிச்சாங்களா? இல்ல மகாபிரபு இது வரைக்கும் ஒரு செய்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது பிருந்தாவனத்துக்கு வைஷ்ணவர் வராரு. அவரு சொல்றாரு, மகாபிரபு நமஸ்காரம் பண்ணிட்டு, மகாபிரபு என்னை வந்து ரூப கோசாமி அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருந்து கோபால் பாட்டா வந்து பிருந்தாவனம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம், மகாபிரபு சாண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு உடன் பலகையில் உட்காரும், ஒரு உடன் பலகை ஆசனம், ஒரு மரப்பலகை, அதுக்கப்புறம் அவருடைய சதரு, அதுக்கப்புறம் அவருடைய இன்னர் வேறு எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இதை வந்து என்னுடைய பிரசாதமா கோபால் கொடுத்துருங்க, அவர் ரூப கோசாமி கூட இருந்து பிருந்தாவனில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கன்னு எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. கோபால் பட்டம் ரொம்ப சந்தோஷம். மகாபிரபு ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிது? இந்த பிரசாதமும் மகாபிரபு வேற இல்லை. பிரசாதம்னாலே மகாபிரபுடைய கருணை. பகவானுடைய வஸ்திரம் நமக்கு கிடைச்சா அது பிரசாதம், பூவு பிரசாதம், பகவான் சாப்பிட்டது நமக்கு கிடைச்சா பிரசாதம், எல்லாமே கருணை தான். ரைட். ஸோ இந்த மாதிரி கோபால் பட்டா வந்து ஒரு பெரிய ஆச்சாரியராங்க. அப்புறம் மகாபிரபுடைய தென்னிந்திய யாத்திரையில ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, அவர் வந்து கேரளா மாநிலத்துக்கு போனார். கேரளாவுக்கு போற வழியில தான் இந்த திருவட்டாரம் திவ்யதேசர் ஆதிகேஸ்வர பெருமாள், ரொம்ப அழகான விக்கிரகம், பெரிய விக்கிரகம், இந்த 22 அடி பர் 3 கதை வழியாக தான் பார்க்க முடியும். ஆதிகேசவம் சுத்தியும் பைஷ்ணு ஒரு நதி ஓடிந்து. அந்த கோயில மகாபிரபு வந்து பகவானை தரிசனம் பண்ண போகும்போது அங்க பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா பிரம்ம சங்கீதா. பிரம்ம சங்கீதில 5வது அத்தியாயம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதி ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம் चिंतामणि प्रकर्षत्मशु कल्पवृक्षाः लक्षावदेशुरवीर विपालयन्तं लक्ष्मी सहस्रशतसंभ्रमस्येव्यमानं गोविन्दमादिपुरुषं नमहं भजामि. சொல்லி படிச்சிருக்கீங்க? குட். பார்க்காம சொல்லுங்க. ஓகே. அப்போ நீ படிச்சிடணும். தினமும் ஒரு ஸ்லோகம் படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ வந்து நீ குழந்தையா இருக்க, இப்போ நீ படித்தா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். பிரபு மாதிரி வயசு ஆச்சுன்னா படிக்க முடியாது. ஞாபகம் இருக்கு? பிரபுட்ட கேளுங்க, பிரபு இப்போ ஸ்லோகம் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இல்லை பிரபு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு. நீ குழந்தையா இருக்க, என்னை போது ஸ்லோகம்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்கும், அது நீ போட்டு கேட்கணும். ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதை கேட்கணும். அப்புறம் அது தினமும் ஒரு ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணணும். அப்படி தினம் ஒரு ஸ்லோகம் படிச்சுன்னா 30-20 ஸ்லோகம் இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், பிரம்மசமிதியை படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. மகாபிரபு என்ன பண்ணாங்க,
சைதன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா. உட்காருங்க, பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ மகாபிரபு என்ன பண்ணாரு, திருவட்டார் திவ்ய தேசத்துல பிரம்மசமிதியை படிச்சுருக்கிற பிராமணர்கிட்ட அதை வாங்கி அவர் கையில எழுதினார். அவ்வளோ ஸ்லோகத்தையும் அவர் மகாபிரபு தன் கையில எழுதி வந்து ரிட்டர்ன் வந்த உடனே பூரியில வந்து தன் பக்தர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் தினமும் படிங்க. ஸோ பிரம்ம சமீதால வந்து எல்லாமே இருக்கு. ஒரு தேவதை யாரு, அந்த தேவதைக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பகவானுடைய தனித்தன்மை என்ன, எல்லாமே பிரம்ம சமீதை கிளியரா இருக்கு. பகவான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான ஒரு முதல் கடவுள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பிரம்ம சமீதை சொல்லுது. அது பிரம்மாவே சொன்னது. அந்த பிரம்மா சொன்ன விஷயங்களை அப்படியே எழுதிட்டு வந்து மகாபிரபு எல்லாத்தையும் காமிச்சார். இந்த பிரம்ம சமீதை எல்லா வைஷ்ணவரும் படிக்கணும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு. அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த கேரளால போனப்போ அங்க போற வழியில புத்த சன்னியாசிகள், இந்த புத்த சன்னியாசி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணாங்க. அந்த புத்த சன்னியாசியோட குரு என்ன பண்ணாங்க, அந்த குரு கூட சைத்தன்ய மகாபிரபு பேசிட்டு இருக்க. புத்த சன்னியாசி உட்கார்ந்து இருக்க, சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு உட்கார்ந்து இருக்க, ரெண்டு பேரும் பேசுறாங்க. அவர் பேசும்போது இந்த புத்த கொள்கையெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு முறியடிக்கிறது. புத்தருடைய தத்துவம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது, அந்த தத்துவம் எல்லாம் வந்து நாஸ்திகமானது. வேதனை மானினா பௌத்த வகையில நாஸ்திக், புத்த கொள்கையை நாஸ்திகம் சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா புத்தருடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு கடவுள் கிடையாது, படைப்பாளத்து கிடையாது, இந்த உலகம் பொய்யானது, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க, அப்புறம் வந்து ஆத்மானோடு கிடையாது, இப்படி எல்லாம் சொல்றது. ஆமா, அதான் ஒண்ணுமே கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, வேதங்கள் மனுஷங்க எழுதிட்டாங்க, அப்புறம் வந்து மோட்சத்துக்கு ஒரே வழி புத்தர் தான், இப்படி எல்லாம் சொன்ன உடனே மகாபிரபு என்ன பண்ண, இதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாரு, இதெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அந்த புத்த தத்துவத்தை வந்து மகாபிரபு முறியடிச்சிட்டாரு. அந்த புத்த சன்னியாசி குருனால மகாபிரபு மேற்கொண்டு பேச முடியல, தோத்து போயிட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த புத்த குருகிட்ட பேசி அவர் தோத்து போயிட்டார். தோத்து போன பொறாமையில என்ன பண்ணாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நீங்க வந்து எங்க இடத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சீடர் காதல சொன்னார். சீடர் காதல என்ன சொன்னாரு, ஒரு பெரிய தாம்பூலம், இந்த டேபிள் அளவுக்கு ஒரு பெரிய தாம்பூலம் தட்டு, ஒரு கோல்டன் பிளேட்டு, இல்லை ஹெவி பிளேட், ரொம்ப கனமான பிளேட், அந்த தட்டு நிறையா மாமிச உணவு, அசைவ உணவு, தட்டு நிறையா, அதை எடுத்துட்டு வந்து மகாபிரபு சாப்பிட கொடுக்குது. மகாபிரபு யாரு, குருமுதற் கடவுள். அவர் வந்து தூய பகவானே தூய பக்தருடைய ரூபத்தில் வந்திருக்காரு, சன்னியாசியா வந்திருக்காரு. அவரை இன்சல்ட் பண்றதுக்கு அந்த தட்டு நிறைய மாமிசத்தை வச்சு அந்த புத்த துறவியெல்லாம் கொண்டு வந்து மகாபிரபு முன்னாடி வைக்க வந்தாங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வரும்போது ஒரு பெரிய பருந்து வந்தது. லங்காவி போயிருக்க நீ, லங்காவில இந்த போட்டு இறங்கணும் பெரிய கழுகு இருக்குவாங்க, பார்த்துருக்கியா, போட்டோ எடுத்துக்காங்க. அந்த மாதிரி பெரிய கழுவன் வந்து அந்த பெரிய பருந்து வந்து அந்த தட்டு தட்டி விட்டுச்சு. அந்த தட்டை தட்டி விட்ட உடனே இந்த தட்டு மேல போய் அது இருக்கிற மாமிசம் பச்சைன்னா கீழே விழுந்து, அது இருக்கிற மாமிசம் பச்சைன்னா கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே அந்த தட்டு இருக்கு இல்லையா, அது தட்டு நேரா வந்து மேல யார் மேல விழுந்து தெரியுமா, அந்த புத்த குரு இருக்காங்க, அந்த புத்த குரு தலை மேல விழுந்தது. அவன் தலையில விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்தான், பேச்சு மூச்சு. அவன் மகாபிரபுக்கு அபராதம் பண்ண உடனே அவன் தலையில அந்த தட்டு விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. இந்த குருவோடைய சீடர்கள்லாம் போனாங்க, நேரம் மகாபிரபு பாதத்தில் விழுந்து அழறாங்க, மகாபிரபு எங்களை மன்னிச்சிருங்க, குருநாதர் மன்னிச்சிருங்க, நீங்க யாரும் எங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, நீங்க யாரும் எங்களுக்கு புரிஞ்சிருது, நீங்க ஒரு சாதாரண சன்னியாசியோ சாதாரண மனிதனோ சாதாரண துறவியோ அல்ல, நீங்க முழுமுதல் கடவுள், நீங்க சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழறாங்க. அந்த புத்த துறவிகள்லாம் மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு அழறாங்க. அப்புறம் வந்து அந்த புத்த துறவிகள்லாம் கேட்கிறேன், என் குருநாதருக்கு வந்து வாழ்க்கை கொடுங்க, என் குருநாதருக்கு உயிர் கொடுங்க, என் குருநாதரை காப்பாத்துங்க. அப்போ மகாபிரபு சொன்னாரு, ஒரே வழிதான் இருக்கு,
நீங்களும் என்ன பண்ணணும்? உங்க குருநாதர் காதுல போய் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இந்த புத்த துறவிகள் எல்லாம் குருநாதர் காதுல தீட்சை கொடுக்கிறார். பொதுவாக குரு தான் சீடருக்கு தீட்சை கொடுப்பாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சைதன்ய மகாபிரபு அந்த புத்த துறவிகளுக்கு மகாமந்திரம் கொடுத்தாரு. அவங்க போய் அவங்க குரு காதுல சொன்னாங்க. குரு காதுல சொன்ன உடனே அவன் குரு எழுந்து உட்கார்ந்து அவரு சொல்றாரு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ராம். அங்கிட்டு மகாபிரபு மறைச்சிட்டு அவ்வளவு. ஸோ இப்படி மகாபிரபுடைய கருணை பாருங்க. மனிதர்களே கடைநிலையானவங்க, நாத்திகத்தன்மை உள்ளவங்க, பொறாமைக்காரங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் கருணை கொடுத்து. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய தென்னிந்திய யாத்திரையில அவர் கேரளாவில் போனப்போ அவர் கூட காலகிருஷ்ணதாஸ் ஒரு துறைக்கு ஒரு டிவோட்டி கூட போனார். நித்யானந்த பிரபு என்ன சொன்னார்னா, மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போகும்போது நித்யானந்த பிரபு சொன்னா நீங்க தனியா போகக்கூடாது, நானும் கூட வருவேன். நீங்க வந்து உங்க சன்னியாசி கண்டம் உங்க கமாண்டர்லாம் யாரும் வச்சுக்குவா, நான் கூட வரேன். அப்போ மகாபிரபு சொன்னாரு நான் யாத்திரையே போகல, நித்யானந்த கூட வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன். நித்யானந்த பிரபு எப்ப என்ன பண்றான்னு தெரியாது. ஏற்கனவே ஒரு தடவை நான் பூரி வரும்போது என் கண்டத்தை உடச்சு மாட்டாரு. இவரை நம்பவே முடியாது, இவர் கூட்டிட்டு போக மாட்டாரு. இவர் வராருன்னா வேண்டாரு. சரி, அப்ப நித்யானந்த பிரபு சொன்னாரு சரி பரவாயில்ல, நீங்க என்ன கூட்டிட்டு போக வேண்டாம், வேற யாரும் அத்வைத பிரபு முடியாது, யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப சொன்னாரு எல்லாரும் சேர்ந்து பக்தர்கள்லாம் சொன்னாங்க, மகாபிரபு நீங்க ஒரு சன்னியாசி, உங்களுக்கு சேவை பண்ண ஒரு பிரம்மச்சரியம் கூட வேணும். உங்க ஆடை உங்க ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய வாட்டர் பாட்டில் உங்க ஜக்கு எடுத்துருக்கு, அப்புறம் உங்க தண்டம் ஒருத்தரை சேர்த்துன்னு போகணும். அப்போ காலகிருஷ்ணா செலக்ட் பண்ணி இந்த காலகிருஷ்ணாவை உங்க கூட கூட்டின்னு போகணும். மகாபிரபு ஒத்துன்றார். சரி ஓகே, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலகிருஷ்ணதாஸ் கூட்டின்னு போறாரு. இந்த காலகிருஷ்ணதாஸ் மகாபிரபு கூட்டின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே போய் இந்த கேரளாவில் பட்டதாரின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த பட்டதாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில பார்த்தா சாதுக்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா வந்து எல்லா பாவகரமான வாழ்க்கை வாழும். பெண்களோடு சேர்ந்து இருக்கிறது, நடனம் ஆடுறது, போதை வஸ்துக்களை போட்டுக்கிறது, குடிக்கிறது, எல்லாம் கெட்ட பழக்கம். ஸோ மகாபிரபு கூட போன காலகிருஷ்ணன் சென்னார்னா அந்த பட்டதாரிகிட்ட மாட்டிக்குது. பாருங்க, மகாபிரபு கூட இருக்கும் போதே மாயா எவ்வளவு சக்தி உள்ளது. மகாபிரபு கூட இருக்காரு, அப்பவே அந்த பக்தர் என்ன ஆயிட்டாரு, அந்த பட்டதாரிகளுடைய வார்த்தையில மயங்கி போய் அந்த பட்டதாரிகள் பின்னாடி போயிட்டாரு. மகாபிரபு போய் அவர் தலைமுடியை பிடிச்சு வைத்து வந்தார். அதனால பக்தர்கள் என்னைக்கும் வந்து தோல்வியுடைய பகவான் விடவே மாட்டார். அதனால கிருஷ்ணா முன்னாடி மாயா வேலை செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம பலவீனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா முன்னாடி மாயா செயல்படாது. நாம பலவீனமாக இருந்தால் மாயாவுக்கு வந்து ரொம்ப வசதியாயிடும். ஓ இந்த பக்தன் வீக்கா இருக்கான் பிடிச்சலாமே. பட் பகவான் என்ன பண்ணுவாரு, தன் பக்தனை வீழ்ச்சி அடைய விட மாட்டார். இந்த மாதிரி தென்னிந்தியாவில் ரொம்ப அழகான வேலைகள்லாம் நடந்தது. அப்புறம் கிருஷ்ண கருணாமிர்தம் அந்த புத்தகம் வந்து சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையின் போது தான் கலெக்ட் பண்ணார். அங்கே 2 சாஸ்திரம், கிருஷ்ண கருணாமிர்தம், பிரம்மசங்கீதா, ரெண்டுமே மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையில எடுத்து கொடுத்தது. அப்புறம் வந்து உடுப்பியில் வந்து தத்துவவாதிகளோட மகாபிரபு பேசுவார். தத்துவவாதிகளோட பேசி அவங்களை டிஃபீட் பண்ணுவார் மகாபிரபு. ஏன்னா தத்துவவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கிருஷ்ணரை முழுமுத கடவுளை ஏற்றுட்டாங்க. ஆனா ராதாகிருஷ்ணர் வழிபாடையோ அல்ல நம்முடைய இந்த பிருந்தாவன லீலை அதுல வந்து இந்த ராதாகிருஷ்ண லீலாம் அவங்க ஏற்றுக்கல. இன்னைக்கு வந்து மாதவ சம்பிரதாயத்துல கிருஷ்ணரை முழுமுத கடவுளை ஏற்றுட்டாங்க, பாகவத தர்மத்தை ஏற்றுனாங்க. ஆனா அவங்க ராதாகிருஷ்ண வழிபாடு ஏற்று. ஆனா மகாபிரபு அவரை டிஃபீட் பண்றாரு. மகாபிரபு தன் தென்னிந்திய யாத்திரை போது அந்த உடுப்பில் இருக்க தத்துவவாதி சன்னியாசி மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்கும், கான்வர்சேஷன். அதுல மகாபிரபு டிஃபீட் பண்றாரு. அதனால இந்த கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் இல்லை. பகவானே சைதன்ய மகாபிரபு பூமியில வந்து மாயாவாதம், அருவவாதம், சூன்யவாதம், தத்துவவாதிகள் எல்லாரையுமே டிஃபீட் பண்ணியிருக்காரு, பௌத்தவாதிகள். தென் ஃபைனலி மகாபிரபு நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வழி கொடுத்துருக்காரு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமா ஒரு கிருஷ்ண பிரேமோடையும், வெறுமனே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறதுனாலே ஒரு திருநாடையெல்லாம் கிருஷ்ண பிரேமோடையும். அப்போ அந்த நாமத்தை எவ்வளவு கவனமா சொல்லணும், குற்றமற்று சொல்லணும், அபராதம் செய்யக்கூடாது. அப்படி சின்சியரா சாண்டிங் பண்ணோம்னா மகாபுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும். நாம ஜெபம் பண்ணும்போது கவனம் இருக்கணும் ஜெபத்துல. இட் இஸ் ஆல்சோ இன் அப்பன் இன்அட்டென்டிவ் வைல் சாண்டிங்.
ஜபம் பண்ணும்போது கவனக்குறைவா வச்சிருப்பது குற்றம். ஜபம் பண்ணிட்டே இருப்போம், யாராவது கூப்பிட்டா அவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம். நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, நான் இங்க வந்திருக்கேன், நான் என்ன பேசணும், நீங்க அங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? என்னை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் கொடுக்க சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். ஆனா அவர் என்ன பேசிட்டு போறாரு அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணர் கூப்பிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க பிரபு, எப்படி பிரபு? ஆமா பிரபு, அன்னைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அப்ப ஒண்ணு கிருஷ்ணர்கிட்ட பேசணும், இல்ல அவர்கிட்ட பேசணும். அப்ப என்ன, கிருஷ்ணர் கூப்பிட்டு கிருஷ்ணர் வந்து பாக்குறாரு, சரி அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம அப்புறம் வரலான்னு போயிடுவேன். கிருஷ்ணா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம அப்புறமா வரலான்னு போயிடுவேன். ஸோ சாண்டிங்ல வந்து சாண்டிங் பண்ணும்போது நாம அந்த நாமம் கிருஷ்ணா 3 பேர் மட்டும் தான், வேற யாருக்கும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுது கிடையாது, வேற யாருக்கும் அங்கே இடம் கிடையாது. சாண்டிங் பண்ணும்போது நான் ஜெபம் பண்றேன், அது உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவை, எனக்கு உண்மையான அகங்காரம். நான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ணாவுடைய நாமத்தை கூப்பிடுறேன், கிருஷ்ணர் கூட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஹோலினேம் கிருஷ்ணா, இந்த 3 பேர் கிட்ட வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகி ஃபாலோ பண்ணுறது, அதான் கவனமா சாண்ட் பண்ணுது. அப்படி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து, எந்த மரியாதை பார்க்காம மரத்தோட பொறுமையா புல்லோட பணிவாக ஜபிச்சாலும் தொடர்ந்து ஒரு தடவை ஜபிக்க முடியும் சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால மகாபிரபு நமக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம், பிரபுபாதம் கிடைச்சது இன்னும் பெரிய வரப்பிரசாதம். அந்த சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை வங்காளத்துல மட்டும் இல்ல உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்து, உலகெல்லாம். இன்னைக்கு ஜெகநாத ரத யாத்திரா லங்காவில் நடக்குது, மலேசியா நடக்குதுன்னா பிரபுபாதர் எங்க நடக்குது? ஜெகநாதர் யாருன்னே தெரியாது. அதனால பிரபுபாதர் ரொம்ப கடன்பட்டிருக்கோம். சைதன்ய மகாபிரபு யாருன்னு வந்து பிரபுபாதர் வந்தனால தான் தெரியல. சைதன்ய மகாபிரபு ஒரு அவதாரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இஸ்கானுக்கு வரலைன்னா சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஒரு அவதாரமே நமக்கு தெரியாது. ஒரு அவதாரத்தையே நம்ம மறந்துருந்தோம். பிரபுபாதர் ஞாபகப்படுத்தியிருக்கேன். சைதன்ய மகாபிரபு இல்லைன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு என்னன்னு தெரியாது, ராதாராணியுடைய மகிமை என்னன்னு தெரியாது. அப்புறம் ராதாகிருஷ்ணன் பிரேமம், ராதாகிருஷ்ணன் மேல பிரேமம் மகாபுடைய கருணை, மகாபுடைய கருணை வந்து பிரபுடைய கருணையா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கௌரவ மகாபிரபு கி ஜெய், பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க. ஒரு சிந்தாமணி கொடுத்தது ஐயா, அவர் வந்து ஞானம் வச்சு அவர் கிருஷ்ணகரம் அப்படின்னு ஒரு இது எழுதுறாரு. ஆமா 112 ஸ்லோகம். ஆமா, அவர்தான் கொடுத்தார் வில்லுமரத்தர். அது என்ன ஒரு சான்ஸ்கிரிட்ல படிச்சாலும் அதோட சுவை தெரியும், அதை வந்து மொழி பெயர்த்து படிச்சோம் அதோட சுவை தெரியாது அப்படின்னு வந்து படிச்சேன். அது எப்படி? ஆக்சுவலி நமக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியாது, ஆனா பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பிரபுபாவுடைய கருணை. ஸோ நான் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஒன்றும் கிடையாது, ஆனால் இப்போ என்னால் பகவத்கீதை ஸ்லோகம் என்னால் சொல்ல முடியுது, பாகவதம் சொல்ல முடியுது, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுது. ஆனால் ஐ நாட் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அப்போது பக்திக்கு வந்து மொழி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. மொழியோ பிறப்போ, நான் வந்து பிறப்பால் உயர்ந்த உலகத்தில் பிறந்தா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் புரிஞ்சிக்க முடியும்னா பக்தி இதுக்கெல்லாம் உட்பட்டதல்ல. கிருஷ்ணன் சொல்ற சைவாய மயாத்தேக்த யோக பிரவர்த்த புராதனம் பக்தோசிமே சகாசி ரகசியம் இருக்கும். நம்ம பகவானே பக்தரான மட்டும்தான் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிருஷ்ண கருணா மட்டும் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சமஸ்கிருதம் அவசியம் இல்லை, பக்தி வேணும். பக்தி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். பகவத்கீதை பாகவதம் வந்து பக்தி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். அதுக்குதான் மகாபிரபு என்ன பண்ணுற, சாண்டிங் பண்ண வைக்கிறது. ஸோ பிரபுபா ஏன் சாண்ட் பண்ண சொல்ற, சாண்டிங் பண்ண கிருஷ்ணன் மேலே அன்பு வரும். நாம் ஜெபிக்க நாக்கு சுத்தமாகும், நாக்கு சுத்தமாகும், புலன்கள் சுத்தமாகும். அப்புறம் சாஸ்திரம் படித்தா புரிஞ்சுக்கலாம், அப்போதான் பக்தி. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபிகேஷனில் தான் இருக்குது. நான் பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் டிவோட்டி ஆகணும். பக்தனாக ஒருத்தனால பகவத்கீதை புரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோ ஸ்காலர் பகவத்கீதைக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு வரி கூட பக்தி வர வைக்காது. பிரபுபாவுடைய பகவத்கீதை வந்து நம்ம படித்தோடனே பக்தி வருது. ஏன்னா பிரபுபா என்ன சொல்கிறார், இந்த பகவத்கீதையை உண்மையவர்கள் கொடுத்ததில் எனக்கு ஏதாவது தனி சிறப்பு இருக்குமானால் அதை உள்ளபடி கொடுத்ததுன்னு. ரைட். அதனால பக்திங்கிறது மொழி பிறப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆமா, இது என்ன இன்சிடென்ட்னா சில நேரம், ஆமா சில நேரம் தூய பக்தர்கள் வாழ்க்கையில சில சோதனைகள் ஏற்படும். அதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை இருக்காங்க. வில்லமங்கலத்தாக ஏற்கனவே ஒரு அனுபவம் வந்து சிந்தாமணி கிட்ட இருந்து விலகி வந்தாரு. சிந்தாமணி சொன்னா, என்னை பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீ பகவான்கிட்ட போயிருக்கலாமே இல்லையா? அவரை பார்க்கறதுக்கு
அந்த நதியை கடக்கிறதுக்கு ஒரு சவத்தை பிடிச்சிட்டு அது படகு நினைச்சு சவத்தை பிடிச்சி வந்து அது மரம் மிதக்குதுன்னு அதை பிடிச்சி வந்து அப்புறம் கையிலிருந்து பாம்பு பிடிச்சி மேலே ஏறி வந்து உடம்புல சட்டையெல்லாம் கிழிச்சு போய் கீழே வந்து அலங்கோலமா வந்து நின்னாரு. அப்பதான் சிந்தாமணி கேட்டா, என்ன பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்களே, இந்த கஷ்டத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணா நீங்க பகவானைய தூய பக்தரா இருக்கலாமே. அவன் நாக்குல இருந்து குரு பேசினார், சிந்தாமணி நாக்குல இருந்து. அதான் தொடங்கும் போதே சிந்தாமணிக்கு ஒரு நமஸ்காரம் தொடங்குவார் கிருஷ்ண கருதாமிரத்துல. ஏன்னா சிந்தாமணி நாக்குல இருந்தா குரு பேசினார், நீ இப்படி வாழ்க்கையை வீணாக்கிட்டே. அப்படியெல்லாம் மனம் மாறி வந்தவர். ஆனாலும் பாருங்க குளங்கள் எவ்வளவு ஆபத்தானதுன்னா, இன்னொரு பிராமண போட்டு பின்னாடி போனார் அவர் தண்ணி எடுத்துன்னு போகும்போது. அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போய் அப்பதான் அவருக்கு வேலை செஞ்சது மைண்டு. ஐயோ நான் என் பொண்ணு பின்னாடி வந்துட்டேங்க. அப்புறம் அந்த கொண்டை ஊசிவான் கண்ணு குத்திடுவார். கண்ணு குத்தி கண்ணு போயிட்டு அப்புறம் அப்படியே கரு மாதிரி இருந்தாலும் போகும், பகவானை வந்து கூட்டிட்டு போவார் இருந்தாலும். ஸோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்லாம் சில பக்தர்கள் வாழ்க்கை நடக்கிறது நமக்குலாம் பாடம். எனி டைம் மாயா நம்மளை அட்டாக் பண்ணும். பரத மகாராஜா வந்து பாவனையிலிருந்து கீழே விழுறாரு. தன் ராஜி இப்போ நாமளாவது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு வீடு சொந்த வீடு இருக்கும், ஒரு கார் வச்சிருப்பீங்க. பரத மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவர். அந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, ராஜகுமாரன் ராஜகுமாரி, மனைவி ராணி, சொத்து ஆபரணங்கள் பரிவாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு காட்டுக்கு போனார். ஒரே ஒரு கோபம் மட்டும் கட்டியிருந்தார், உள்ளாரை மட்டும் போட்டுட்டு காட்டுல போய் தவம் பண்றாரு. ஒரு மான் மேல பட்டத்துல வந்தது, அவ்வளவுதான். எந்த பாவனையிலிருந்து விழுந்தாரு. பிரபுபா என்ன எழுதுறாரு, பரத மகாராஜுக்கு அந்த நிலைமையில நம்மளை யோசிச்சு பாருங்க. பிரபுபா சொல்றாரு, அவர் ஆச்சாரியர், அவர் தன்னை வந்து ரொம்ப பணியை வச்சு சொல்றாரு. அது பரத மகாராஜுக்கு அந்த நிலைமைனா நம்ம நிலைமை என்னன்னு சொல்றாரு பிரபுபா அப்படி சொன்னா நம்ம நிலைமை என்ன இல்லையா? அதனாலதான் நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். பக்தியில மாயா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வந்து பல விதங்களை நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். பெண்கள் ரூபத்துல, பதவி ரூபத்துல, பேர் ரூபத்துல, புகழ், இதெல்லாம் நம்ம பக்தி செய்யும்போது வரும். நம்ம பக்தி செய்யும் போது நமக்கு பேர் வரும், புகழ் வரும், ஃபாலோவர்ஸ் வருவாங்க, எல்லாம் வரும். ஆனால் நம்ம கோல் வந்து கிருஷ்ண பிரேமம். சில பேர் என்ன பண்ணுவோம், இதுல மயங்கிட்டோம்னா அவ்வளவுதான், அது கிடைக்காது. என்னுடைய லட்சியம் வந்து கிருஷ்ண பிரேமம். அப்ப இதெல்லாம் எதுக்காக, பிரபுபாதத்துக்கு சேவை கொடுத்துருக்க நான் பண்றேன் அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அதை எங்கோ தலைக்கு மேல கொண்டு போயிட்டோம்னா போச்சு, அதுல மயங்கிட்டோம்னா போச்சு. நான் இந்த சென்டரோடைய மேனேஜரா இருக்கேன், இல்லை இஸ்லாமுடைய பிரசிடென்டா இருக்கேன், இல்லை நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படி எல்லாம் மயங்கிட்டோம்னா கிருஷ்ண பிரேமம் கிடைக்காது, அங்கே ஸ்ட்ரக் ஆயிடும். ஸ்கூல்ல இருக்கிறப்ப சந்திக்கிறது அவரை தவிர்க்கிறார், மாற்ற மாட்டாரு. அதே நேரத்தில் அவர் தென்னிந்தியா பயணம் வளர்க்கிறார். இவர் வந்து ராமச்சந்திர நாயரும் அவர் வந்து பௌதிக வாழ்க்கை தான் வாழ்றாரு, ரொம்ப ஆடம்பரம் வாழ்க்கை. அவர் மட்டும் சந்திக்க இருக்கு மகாபுரு. அதுதான் பகவான் லீலை. பகவான் லீலை என்னன்னா, ரொம்ப அழகான பாடம் இருக்கு. ராமானந்தராயரை வந்து நீங்க கட்டாயம் பார்க்கணும்னு சொல்றார் சர்வபௌம பட்டார். ஏன்னா சர்வபௌம பட்டாச்சாரியர் வந்து ஒரு மாயாவாதியா இருந்தவர். அவருக்கு வந்து ராமானந்தராயோட பக்தியுடைய ஆழம் தெரியல. முதல்ல அவர் மாயாவாதியா இருந்தப்போ ராமானந்தராயர் எவ்வளவு தூய்மையான பக்தர் அவரால் புரிஞ்சுக்க முடியல. அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாரு, சேலஞ்ச் பண்ணுவாருலாம் பண்ணுவாரு. ஆனா சைதன்ய மாவுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியர் புரிஞ்சுக்கிட்டாரு ராமானந்தராயோட பக்தி எவ்வளவு ஆழமானது. அதனால ரெக்வஸ்ட் பண்றாரு மகாபுருகிட்ட, மகாபுரு நீங்க தென்னிந்தியா யாத்திரை போகும்போது இங்க ராமானந்தராயர் கட்டாயம் சந்திக்கணும். அவர் பிறப்பால் ஒரு சூதரன், அவர் சூதரன் சொல்லி அவர் விளக்கிடாதீங்க. நீங்க ஒரு சன்னியாசி, நீங்க உயர்ந்த குலத்துல உயர்ந்த நிலையில இருக்கீங்கன்னு சொல்லி அவர் சூதரன் விளக்கிடாதீங்க. நீங்க பேசுவதற்கும் பழகுவதற்கும் உங்களுக்கு தகுந்த ஆளுநர். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்க ராமானந்தராயரை சந்திக்கணும்னு சொல்றாரு சர்வபௌம பட்டாச்சாரியர். அப்போ மகாபுரு சொல்றாரு கட்டாயம் நான் சந்திக்கிறேன். அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்தினாரு. எல்லாத்துக்கும் மேல ராமானந்தராயோட பக்தி என்னன்னு உலகத்துக்கு காட்டுறாரு. பொதுவா கிருஷ்ணன் பேசுவாரு, பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, அதான் நடந்தது. அர்ஜுனன் கேள்வி கேட்டார், கிருஷ்ணன் பேசினார். ஆனா சைதன்ய சரிதாமிரத்துல மகாபுரு கேள்வி கேட்டு ராமானந்தரை பேச வச்சார். மகாபுரு வந்து ஹைலி ஸ்காலர், நிமாய் பண்டிட் கிரேட் ஸ்காலர். நிமாய் பண்டிதரை யாரும் ஜெயிக்க முடியாது, எந்த தர்க்கத்திலையும் ஜெயிக்க முடியாது. அவர் முழுமுதல் கடவுள், அவர் பகவான். ஆனா ராமானந்தரை பேச வச்சாரு. ராமானந்தர் பிறப்பால் ஒரு சூதரன். ஆனா ராமானந்தர் பக்தியுடைய தத்துவத்தை வர்ணிக்கிறாரு. மகாபுரு மேல மேல கேள்வி கேட்டு ஸ்ரீமதி ராதாரனுடைய தெய்வீகமான குணங்களை ராமானந்தராய் வர்ணிக்கிறாரு. அதுக்கு மேல சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னு. அப்போ அந்த லீலையில சைதன்ய மாப்பிள்ளை என்ன பண்ணார், ராமானந்தராயுடைய சரணாகதி அவருடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிச்சாரு.
இந்த பக்கம் வந்து பிரதாபருத்ர ராஜாவுடைய மகிமை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. எப்படின்னா, பிரதாபருத்ரன் ஒரு பௌதிகமான மன்னன் கிடையாது. அவர் பகவான் மேல அளவிட முடியாத அன்பு இருக்கிறவர். ஆனா அந்த அன்பை வந்து உலகத்துக்கு காமிக்கணும், ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நான் ஒரு சன்னியாசி, நான் போய் எப்படி ஒரு மன்னன் கூட பழகிறது? அவன் ஒரு விஷயங்கிறவன் என்னன்னா, பௌதிக விஷயத்துல மூழ்கி இருக்கிறவன். ராஜ்யம், பெண்களுடைய சங்கம். மகாபுருஷோட ஒரு சன்னியாசி வந்து ஒரு சன்னியாசி அரசியல்வாதிகள் கூடயோ பெண்களுடைய சங்கத்துக்கு கூட சேரக்கூடாது, சங்கம் வச்சுக்கூடாதுங்கிறது. அதான் ஒரு சாது வந்து ஒரு சன்னியாசி ஒரு சாது வந்து பௌதிகவாதிகள் கூடயோ பெண்களோடு சங்கம் வச்சுக்கூட சேரக்கூடாது. அப்ப அவருடைய சாதனை போயிடும். அது வந்து மகாபிரபு வந்து முழுமுதல் கடவுள். ஆனா நான் ஒரு சன்னியாசியான ரூபத்தை ஏற்றுனதுனால அவர் அந்த கதாபாத்திரத்தில் அவர் அவாய்ட் பண்றாரு. பிரதாபுத்திரன் எக்ஸ்டர்னல், வெளிப்புற ரீதியா மகாபிரபு பிரதாபுத்திரனை தவிர்க்கிறாரு. ஆனா உள்புற ரீதியா மகாபுத்திரையும் பிரதாபுத்திரன் துணைப்படுத்தாரு. இது எப்படி நடந்ததுன்னா, பிரதாபுத்திரனுடைய இயக்கம் வந்து இந்த பூமி காமிக்கிறார். அவர் எப்படி மகாபிரபுடைய கருணை கிடைக்கணும்னு ஏங்குறாரு. பிரதாபுத்திரன் அழகாரு, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் ஏன் இந்த மன்னர் குலத்துல பிறந்தேன், நான் வந்து சத்திரிய குலத்துல பிறந்ததுனாலதான் மகாபிரபு அவாய்ட் பண்றாரு. மகாபிரபு வந்து ஜாதி கங்கா காட்டு வழியா போகும்போது சிங்கம் புலிக்கெல்லாம் கருணை கொடுத்தாரு. சிங்கம், புலி, நரி, குதிரை, பாம்பு இதுக்கெல்லாம் கருணை கொடுத்தாரு. நான் அதை விட கீழே பிறப்பாயிட்டேன், நான் மன்னர் குலத்துல பிறந்தனால இந்த மகாபிரபு அவாய்ட் பண்றாரு. இந்த மன்னர் குல வாழ்க்கையை நரகத்துக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு பிறப்பே எனக்கு வேண்டாங்க. அதை என்ன பண்றது, நான் பிறந்துட்டு மகாபிரபு அவாய்ட் பண்றாருன்னு ஒரு நாள் அழுகாத நாள் கிடையாது. பிரதாபுத்திரன் ஒரு பக்தர் காலையில் வந்து கதறி அழுகாரு, எனக்கு மகாபிரபு தரிசனம் ஒரு முறை, எனக்கு தரிசனம் ஒரு தடவை கிடைச்சா போதும், வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம், மகாபிரபு நான் தரிசனம் பண்ணணும், அவ்வளவுதான், ஒண்ணும் கேட்கல. ஆனா பிரதாபுத்திரன் பேச்சு எடுத்தாலே மகாபிரபு நான் கடல போய் குடிச்சிருவேன். பிரதாபுத்திரன் நீங்க பேச்சு போட்டு வந்தீங்கன்னா கடலை போய் குடிச்சுக்கலாம், என் முகத்தை யாரும் குடிக்க கூடாது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணபலராம் கி ஜெய், ஸ்ரீ ராதாகிருஷ்ண கண்ணையா கி குருநிலை. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரதாபுத்திரனுடைய பக்தியினுடைய ஆழத்தை பகவான் காமிக்கிறார். அதுக்கப்புறம் எப்ப பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா, அதுக்கு இடையில ஒண்ணு நடக்கும். பிரதாபுத்திரன் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரு, ராமானந்தராயர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ராமானந்தராயர் என்ன பண்ணுவாரு, மகாபிரபு சொல்லுவாரு, அந்த கவுர் இடத்துல ராஜமந்திரி ஆந்திராவில், அங்கதான் கவுர்ல தான் மகாபிரபு மீட் பண்ணுவார் ராமானந்தராயர். அப்ப மகாபிரபு சொல்லுவாரு, நான் வந்து இந்த தென்னிந்தியா யாத்திரை முடிச்சுட்டு நான் பூரி வந்துடுவேன், நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி தர்மம் நம்ம கிருஷ்ண கதை பேசலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் மகாபிரபு பூரி வந்தோடனே ராமானந்தராயர் போய் பிரதாபருத்ராஜா, ஏன்னா அந்த ப்ராவிடன்ஸ் எல்லாம் மദ്രാஸ் பட்டணம் எல்லாமே இவருடைய கண்ட்ரோல், பிரதாபத்துடைய கண்ட்ரோல் இருந்தது. பிரதாபத்துல போய் சொல்றாரு, நான் வேலையை ராஜினாமா பண்ண போறேன். பிரதாபத்துல கேட்கல, நீங்க ஏன் ராஜினாமா பண்ணணும், உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நான் சைத்தன்ய மகாபிரபு போய் சேர போறேன். இவர் அழுவர், பாருங்க உங்களுக்கு எல்லாம் பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீங்க மகாபிரபு கூட போக போறீங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, சரி நீங்களாவது போய் சேவை பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரு. நீங்க வேலையை விட்டாலும் அவங்க 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறேன்னு, நீங்க மகாபிரபு இதுல போய் சேர்றதுனால நான் 2 மடங்கு சம்பளம் கொடுத்து நீங்க சந்தோஷமா போங்கன்னு. ஆனா ஒரு சேவை பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, நான் மகாபிரபு தரிசனம் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. அப்ப ராமானந்தராயர் வந்து மகாபிரபு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ராமானந்தராயர் பேச்செடுத்தாலும் மகாபிரபு சொன்னா அவரை பத்தி பேசாதீங்க. இல்ல மகாபிரபு நல்ல பக்தர் அவரு, இல்ல அவரை பத்தி நீங்க பேசாதீங்க, மகாபிரபு கருணை கொடுங்க, நான் அவரை பார்க்க மாட்டேன், அவர் பையனை வேணா பார்க்கறேன்னு. பிரதாபுத்திர பார்க்க மாட்டேன், அவர் பையனை வேணா அனுப்ப சொல்லுங்க. அவன் பையன் வந்து பிரதாபுத்திர பையன் வந்து யங் பாய், ஒரு 12-13 வயசுல இருக்கு, சின்ன பையன். அவன் தோற்றத்துல கருப்பா இருப்பான். அவனை பார்த்தோன்னே பகவான் கிருஷ்ணனுக்கு ஞாபகம் வந்து மகாபிரபு அவனை கட்டி தழுவுவார். அந்த பிரதாபுத்திர பையனை கட்டி தழுவுனோடனே மகாபுடைய ஸ்பர்ஷம் பண்ணோடனே அவனுக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம், அவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது தலையில் காய்ந்து விழுந்துருவான். வீட்டுக்கு போகும்போது அவன் நாக்கு கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டே இருக்கு. அவனை கட்டி தழுவுனோடனே பிரதாபுத்திர கண்ணுக்கு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு கிருஷ்ண பிரேமம் வந்து மகாபிரபு கொடுத்திருந்தார். பிரதாபுத்திரா வந்து ஏங்கிட்டு இருக்காரு, எனக்கு எப்ப அந்த பாக்கியம் கிடைக்குன்னு. அப்போ ஒரு நாள் ரத யாத்திரை எப்போ மகாபிரபு பார்க்கிற பிரதாபுத்திரன் ரோல் கூட்டிட்டு இருக்காரு, ரதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு கொடுக்குறாரு. அப்பவே மகாபிரபு வந்து திருப்தி அடிச்சிட்டாரு அவர் மேல, இவருக்கு ராஜாங்கிற கர்மம் இல்லை, தெருவில் இறங்கி ஜெகநாதபுரம் ரோடு கூட்டிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாரு, ரத யாத்திரை கீர்த்தனை பாடிட்டு மகாபிரபு வந்து அங்க ஜெகநாத் கார்டன் இருக்கு, ஜெகநாத் அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு மகாபிரபு. அப்போ பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நாளா மகாபுடைய கருணை வேணும்னு கேட்டீங்க, இப்போ போங்க, ஆனா இந்த ராஜ உடையில போகாதீங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு சாதாரண வைஷ்ணவ உடையில போங்க. இவர் மகாபுரு தெரியாத என்ன வந்திருக்கிற பிரதாபுத்திரர், அவர் யார் ஏமாத்த முடியும், அவர் முழுமுதல் கடவுள்.
இந்த பிரதாபுரத்தில் என்ன பண்ணாரு, ராஜ உடையெல்லாம் கழிஞ்சிட்டு ஒரு சாதாரண உடை போட்டு போய் மகாபுரம் இந்த கார்டனில் படுத்திருக்காரு. இவர் போய் பாதம் அமுத்தி விடுறாரு. மகாபுரம் பாதம் அமுத்தி விடும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அவர் கோபியா கீதம் பாடுறாரு. ஜெயதி தேதிதம் ஜென்ம கோபியா கீதம் பாடும்போது மகாபுரம் எழுந்துட்டாரு. எழுந்து நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. நீங்க யாரு, நீங்க இந்த உலகத்துக்கே மக்களம் பண்ணவர், நீங்க ரொம்ப மக்களமானவன்னு ஒரு கட்டி தள்ளிட்டாரு மகாபுருவோட. நீங்க யாரு யாருன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, I am the great king of Orissa, Utkal Desh, Pradhaputra. அப்படி சொல்லுங்க அவரு. அவர் என்ன சொன்னாரு, பகவானே நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன். அதான் பிரதாபுத்திரன். அவர் நான் ஒரிசாவுடைய மன்னன் வந்திருக்கேன், உங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கல. அவர் எப்படி பணிவா அடக்கமா பகவான் சேவை பண்ணாரு. அவர் சொன்னார், நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன். மகாபுரம் அப்படி கட்டி தருகின்றார். அப்ப அங்கே என்ன அர்த்தம்னா, பிரதாபுடைய புகழ் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார், அவர் மகிமை இந்த உலகத்துக்கு காமிச்சார் சைத்தன்ய மகாபுரம். அவருக்கு மன்னன் கருவும் கிடையாது, ராஜ்யத்தை ஆளுநர் ஆசை இல்லை. அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருந்து மகாபுரிய தரிசனம் கிடைச்சா போதும். கண்ணு போன போக்குறாரா முன்னே கண்ணு கிருஷ்ண கர்ணாமரம். அதுக்கப்புறம் தான் கண்ணு போன பாடிட்டே வருவேன். அப்படி பாடிட்டே வந்து அதில் எழுதுறேன். கண்ணு இல்லாமல் எஸ் எல்லாம் ஒரு ரியலைசேஷன். பகவான் ரியலைசேஷன் அப்படியே எழுதுவார். அவர் கிருஷ்ணன் தான் வந்து சேவை பண்ணிட்டு இருப்பார் கூட. அது அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு பையன் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் ஏதோ கேட்டு அடிச்சு விரட்டிடுவார். ஏதோ கொண்டு வரல, தண்ணி ஏதோ கொண்டு வரல. அப்புறம் ஒரு எதிர்த்துட்ட பரமாத்மா போயிடும். அப்புறம் தான் புரிஞ்சுட்டாரு, பகவான் தான் எனக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருந்தாரு. பகவத்கீதைக்கும் பாகவதுக்கும் என்ன இருக்கு? பகவத்கீதை பாகவதுக்கு என்ன வித்தியாசம்? பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி மாதிரி. பகவத்கீதை பேச்சுலர் டிகிரி, பாகவதம் மாஸ்டர் டிகிரி. சைத்தன்ய சரித்திரம் பிஹெச்டி. ஆமாம். உண்மையான அதுக்கு இருக்கும் என்ன வித்தியாசம்? பகவத்கீதை வந்து அறியாமையில தொடங்குது, சரணகதியில் முடியுது. ஒன்று கனெக்ஷன் இருக்கு. பகவத்கீதை வந்து அறியாமையில தொடங்குது. அர்ஜுனன் நான் இந்த உடம்பு நினைச்சிட்டாரு, கிருஷ்ணன் உடம்புல ஆத்மா அப்படின்னு சொன்னாரு. என் பக்தனாம சேவை பண்ணினாரு, என்னை சரணாகதி பண்ணினாரு. எல்லா விதமான தர்மத்தை விட்டு சர்வதர்மா பரித்தேஜ மாமேகம் சரணம் வச்சார். அப்போ பகவத்கீதை அறியாமையில தொடங்கி சரணாகதியில முடிஞ்சது. பாகவதம் தொடங்குறது சரணாகதி தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அங்க ஓம் பிரம்மனே சொல்லல. பாகவதம் எழுதும்போது வியாசதேவர் வந்து ஓம் பரபிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமகன்னு தொடங்கல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவனின் பணி. அப்ப அங்க கேள்வி கிடையாது, கடவுள் குரு இருக்கா அவங்களுக்கு இல்லையா. பாகவதம் தொடங்கும் போது அந்த கேள்வி கிடையாது, பகவான் பிரம்மமா அருவமா பரமாத்மாவா. அவர் பகவான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான் வாசுதேவனின் பணிவான வணக்கம். அப்ப பாகவதம் தொடங்குது சரணகதி, முடிஞ்சதே நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனஸ்ய சர்வபாவ பிரதர்சனம். சைதன்ய சரிதாமம் தொடங்குது நாம சங்கீர்த்தனம், முடியுது கிருஷ்ண பிரேமம். அப்போ த ஹையஸ்ட் கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறது சைதன்ய சரிதாமம். அதனால பகவத்கீதை படிச்சா முதல்ல கிருஷ்ணனுக்கு எனக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பகவான் யாரு, நான் யாரு. பாகவதம் படிக்கும் போது இது ரியலைசேஷன் கிடைக்கும். ஏன்னா பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன். பிரகலாதுடைய அனுபவம், பரீட்சித்துடைய அனுபவம், சுகதேவ் கோஸ்வாமியுடைய அனுபவம், வியாசருடைய அனுபவம், நாரதுடைய அனுபவம், பிரம்மாவுடைய அனுபவம் எல்லாம் பகவானை அனுபவிச்சு உணர்ந்து பாடியிருக்காங்க. பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன். துரு மகாராஜ் ரியலைசேஷன், குந்தி தேவோட ரியலைசேஷன், பீஷ்மருடைய ரியலைசேஷன், பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன். அப்போ பகவத்கீதை நமக்கு கிருஷ்ணனுக்குள்ள சம்பந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. பாகவதம் நடைமுறை எப்படி பயிற்சி பண்ணணும். சைத்தன்ய சரிதாமத்துக்கு அல்டிமேட் கோல் கிருஷ்ண பிரேமம், சம்பந்தம் அபிதய பிரயோஜனம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்த்ததுல. எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ணபக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவான் நமக்கு ருச்சி வரணும், நிறைய சேவை